சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, மனோஜோட கடைக்கு வந்து ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வந்திருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைய வந்து மனோஜ் திட்டும்போது, "ஒரு குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, உனக்கெல்லாம் எங்கே குழந்தை பிறக்க போகுது?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுவாங்க. இதனால மனோஜ் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போவாங்க. நீங்கள் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தையா மாறணும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக வந்து அந்த டாக்டர் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து டாக்டரே கிடையாது, டாக்டரோட அப்பா. அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது தெரியாமல் அவர் தான் டாக்டர்னு சொல்லிட்டு மனோஜ் போய் அவர்கிட்ட பார்த்துட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் குழந்தையா மாறணும், தொட்டிலில் தான் நீங்கள் தூங்கணும், நீங்கள் பால் குடிக்கணும், குழந்தை மாதிரியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாதத்துக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும், உங்கள் ஒய்ஃப் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை நம்பி பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வீட்டில் வந்து தொட்டிலாம் கட்டி இது பண்ணிட்டு இருப்பாரு. எதுக்காக மனோஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கும்போது, ஒரு டாக்டர் தான் எனக்கு இப்படி சொன்னார், பாரு இதெல்லாம் பண்ணி சீக்கிரமாக நமக்கு குழந்தை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை போய் பால் எடுத்துகிட்டு வர சொல்லி குழந்தைங்க குடிக்கிற பால் டப்பால ஊற்றி குடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்து சிரிப்பாங்க. முத்து வந்து பால் டப்பாவை வந்து வாங்கும்போது மனோஜ் வந்து ஒரு குழந்தை எப்படி அழுகுதோ அந்த மாதிரி தரையில் படுத்துட்டு அழுவார். திரும்ப பால் டப்பாவை கொடுத்தோன்னா அமைதியாயிடுவார். இந்த மாதிரி வந்து இந்த டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக குழந்தை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.